சர்வ வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய உன்னத கிருபைகளுக்குள் அர்ப்பணம் செய்து செபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கோர சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் எங்களுக்காகவே உயிரோடு கூட வந்தவர், இம்மட்டும் ஜீவித்து எங்களை நடத்துகிறவர். இப்படிப்பட்ட விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளினுடைய ஆண்டவரே உறுதுணையோடு கூட நடக்கும்படியான இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்காக துதிக்கிறோம். எங்கள் ஏசியை பாடி திருச்சபையை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உங்களிடத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். ஆயர் மகனார் திரு தேவபிரசாத் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரே அவர்களை ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்த அவருடைய தாயாருக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பெற்றெடுத்த அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சகோதரி சுஜாவுக்காக மகள் படித்து வருகிற ஆண்டவரே இறையியல் கல்லூரிக்காக படிப்பிற்காக துதிக்கிறோம். முடித்து ஒரு ஆயர் என்கிற நிலைப்பாட்டில் மகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் காணப்படுவதற்கு கடவுள் கிருபை செய்யும். மகளை எடுத்து பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில ஆண்டவரை மிகவும் அருமையாய் நம்முடைய உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களோடு விட பொறுப்பெடுத்து நடத்தின எங்கள் அன்பு மகள் கிரேஸ் ராணிக்காக செபிக்கிறேன். உறுதுணையாய் ஆண்டவரை அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் கர்த்தர் நடத்தினீர், அதற்காக துதிக்கிறோம். அவருடைய தாயாரின் ஆண்டவரே அறுவை சிகிச்சையிலே ஆண்டவர் உடனிருந்தீர், இதோ முழுமையாக ரட்சித்துக் கொண்டீர். இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தியாகத்தோடு செய்கிற ஊழியங்கள் 30, 60, 100 பலன் தந்து வருங்காலங்களிலே நல்ல ஆத்துமாக்களை அறுவடைக்கென்று தயார் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். உடன் வந்த எங்கள் அன்பு மகள் கலையரசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் தம்முடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. மகளுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சரித்து குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னத பலன் இருக்கட்டும். இந்த திருச்சபையை எங்களுக்காக நடத்தப்படியான வாய்ப்புகளையும் கிருபைகளையும் தந்திருக்கிற ஹவுஸ் ஓனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்து வந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி சகல துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம், ஜெபங்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துவதில் மீண்டு பிடிச்சதாக காண வேண்டும். ஆண்டவரின் வருகை மட்டும் நீடித்த நாட்களாய் உங்கள் மத்தியில் நினைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.